ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளையன் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் தட்சிணாமூர்த்தியே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். டிசம்பர் 21 முதல் 27 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். உங்களது பேராதரவுக்கு நன்றி. வாங்க ராசிக்குள் செல்லலாம். கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. அதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1-2, 3 பாதங்கள் உள்ளடக்கி. இந்த கும்பராசிக்கு இந்த வாரம் சென்ற வாரத்தை விட யோகமான வாரம். எப்படிங்க சொல்கிறீங்க? சென்ற வாரம் கடகத்தில் குரு பகவான் இருந்தார். இப்போ அவர் பின்னோக்கி வக்ரம் பெற்று பின்னோக்கி மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். என்னதான் குரு பகவான் வக்ரகதியில் இருந்தாலும் 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு 5இல் இருப்பது சிறப்பு. குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்வது அதை விட சிறப்பு. குரு 11ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்குதல் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு 11ஆம் இடம் குரு பார்வை தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார். 11இல் பாருங்க, சூரியன், சுக்கிரன், செவ்வாய், கடைசியில் புதன் 2 நாள் இருக்கார். புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம்ங்க. அப்போ 11ஆம் இடத்தில் இருக்கும் கிரகங்கள் அளப்பரிய பலனை கொடுக்க போகிறது. 7க்குடைய சூரியன் 11ஆம் இடத்தில் குரு பார்வையில் இருப்பது சிறப்பு. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், அவங்களுடைய தொழில் பண்ண இடத்துல வருமானம் அதிகரிக்கும். அதனால் ஒரு சந்தோஷம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கலாம். இல்லை தொழில் பண்ண இடத்துல வருமானம், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கலாம். அதை தவிர பிறந்த வீட்டிலிருந்து ஒரு டிவிஷன், அதாவது நகை நட்டு பிரித்து கொண்டு வர்றது, சொத்து பத்து பாக பிரிவினை கொண்டு வர்றது, பொருட்களை பிரித்து கொண்டு வருவது, இப்படி நல்லது நடந்து உங்களுக்கு ஆத்ம திருப்தியை சந்தோஷம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது. 11இல் சூரியன் தந்தையால் அனுகூலம், வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் ஆதாயம், நண்பர்களால் ஆதாயம். அதை கண்டிப்பாக சொல்லியாகணும். 7க்குடையவன் நண்பர். நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கப் போகிறது. சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடைய போகிறது என்று சொல்லலாம். அடுத்தது செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 10க்குடையவன். 10ஆம் வீட்டு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய், 3க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 11ஆம் இடத்தில் அமர்வதே சிறப்பு என்று சொன்னாலும் குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்புங்க. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்த காவல்துறை,
தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ரசாயனத்துறை, ப்ரைவேட் செக்யூரிட்டி, யூனிஃபார்ம் செக்யூரிட்டி போட்ட அன்பர்கள், இப்போ அதே நேரத்தில் விவசாயம் சார்ந்த பிரிவில் இருப்பவர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள், பிளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். கான்ட்ராக்டு, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து ஒப்பந்தக்காரர்கள், ஆஸ்பத்திரி கட்டுவாங்க, குளம் வெட்டுவாங்க, அதாவது ரோடு போடுவாங்க. இப்படி கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்தக்கூடிய அன்பர்கள் சூப்பரான ஒரு நேரம். அதையும் தாண்டி 4க்கும் 9க்கும் உடைய சுக்கிரன் குரு பார்வையில் இருக்கார். அவரும் 11ல் இருக்கார். லட்சுமி கடாட்சம்னா அப்படி ஒரு லட்சுமி கடாட்சம். பல மழை பொழிய போகிறது. நினைத்த காரியங்கள் கைகூடி வரப்போகிறது. 7 சனி நடந்தாலும் 2ல் சனி, 7 சனி நடந்தாலும் அவர் அவருடைய வேலையை செய்வார். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனி பகவானுடைய காரகத்துவம், அவருடைய தீய பலன்கள் ஒரு பங்கு உங்களுக்கு இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய நல்ல பலன்கள், சுப பலன்கள் வண்டி வண்டியாக உங்களுக்கு கிடைக்க போகுது. தெளிவான சிந்தனை இருக்க போகுது. தூய எண்ணங்கள், தெளிவான சிந்தனைகள், எடுத்த காரியத்தை முடித்தோமா அப்படிங்கிற ஒரு ஸ்பீடு, ஒரு இண்டிவிஜுவாலிட்டி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலம். உங்களுக்கு 9ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது. 9ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனை குரு பார்க்கிறார். சூப்பர். இந்த கலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இருக்காங்க பாருங்கள். சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, புதுநூல் நல்ல நிலையில் இருக்கார். மீடியா துறை இதில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர், சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலம் நேரம் வந்தாச்சு. அதே நேரத்தில் ராசியில் ராகு இருந்தால் ஆசிலேஷன் மைண்டுன்னு சொல்லுவோம். ஆனால் அதே குரு பார்க்கறதால உடனே ஸ்பீடாக எடுத்து செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அந்த கும்ப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் வெளியில் கண்டிப்பாக போகலாம். அது உயர்கல்விக்காக நிறைய பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். உத்தியோகத்துக்கும் போகலாம், சொந்த தொழிலுக்கும் சேரலாம். எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கத்தான் போகிறீர்கள், சாதிக்கத்தான் போகிறீங்க. 4ஆம் இடத்தை சனி பார்க்குறார். இதை பற்றி சொல்லித்தான் ஆகணும். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு எதிர்ப்பாக வருவார்கள், இருப்பார்கள். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு நடக்குதோ இல்லையோ வண்டி பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். மற்றபடி 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் அறிமுகம் இல்லாத இடம் நபர்களிடம் விழிப்புணர்ச்சியாக இருங்கள். நீங்கள் வெளியில் ட்ராவல் போகிறீங்கன்னா உங்கள் உடைமைகளை சரிவர எடுத்து செல்லுங்கள், சரிபார்த்து எடுத்து செல்லுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்று நீங்களே தவற விடுவீங்க, இல்லை உங்கள் மற்றவர்களால் களவாடப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஒரு சிலருக்கு அசிங்கமோ அவமானமோ கூட ஏற்படலாம். விழிப்புணர்ச்சி தேவை. மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு போய் நீங்கள் வம்பு தும்பலை மாட்டிக்காதீங்க. மற்றபடி குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது சுக்கிரன் 2 நாள் தான் இருக்கார், புதன் 5 நாள் இருக்கார் 10ஆம் இடத்துல. இப்போ புதனுடைய ஆதிக்கம் இருக்குது பாருங்கள். சுக்கிரனுடைய ஆதிக்கம், புதன் சுக்கிரன் சேர்ந்தாலே பெரிய விசேஷங்க, ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது சாதிக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஆனால் இந்த புதன் இப்போ ராசியில் இருக்கிறது, அதுவும் விருச்சிக ராசியில் இருக்கிறது, இந்த சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால்
இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. தோல் வியாதி இருக்குன்னா கொஞ்சம் அப்போ தலைவிரிச்சாடும். திடீர்னு ஒரு தோல் வியாதி உங்களுக்கு ஏற்பட்டு அதுக்கான ஒரு மருத்துவரை அணுகக்கூடிய நிலை ஏற்படும். மற்றபடி சந்தோஷமான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த வாரம் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. வாழ்க வளமுடன். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம்.